ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சென்னையிலேயே மிக மிக புகழ்பெற்ற மிக பழமையான பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். அதாவது மருந்தீஸ்வரர். சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கடந்த 2020ஆம் ஆண்டு தான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட கோயில்ன்றதுனால ரொம்ப புதுசாக அவ்வளவு தூய்மையாக சிறப்பான ஒரு கோயிலுங்க. 7 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழையிறோம். பிரகாரத்தில் எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அழகிய ஓவியங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைஞ்சோம்னா நேர் எதிரில் தெரிகிறது தாங்க முருகன் கோயில். சுப்பிரமணியர் தான் நம்ம எல்லாரையும் முதல்ல வரவேற்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இத்தலத்திற்கு வருகை தந்து இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளனர். திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர் இவற்றில் முதன்மை தலமாக திருவான்மியூரே திகழ்கின்றது. இது தாங்க மருந்தீஸ்வரர் கோயிலினுடைய மெயின் கோபுரம். மருந்தீஸ்வரர் கோயிலினுடைய மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இது தாங்க மருந்தீஸ்வரர் கோயில் மூலவரை சந்திக்கிற வழி. மருந்தீஸ்வரர் தரிசனம் சிறப்பான தரிசனம் கிடைச்சது. மற்ற சன்னதிகளை தரிசிக்கலாம் வாங்க. இக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள திரிபுர சுந்தரி அம்மன் கருவறையின் புறச்சுவரில் உள்ள 7 கல்வெட்டுகள் உள்ளன. கோயிலுக்கு கொடைகள் கொடுத்திருப்பதையும் அறிய முடிகிறது. கங்கை கொண்ட சோழன் எனும் ராஜேந்திர சோழன் இத்திருக்கோயில் வழிபாட்டில் பெரிதும் ஈடுபாடு உடையவனாக இருந்தார். இத்தலத்திற்கு அவர் பலமுறை வந்ததாகவும் தன்னுடைய அந்திம காலத்தில் கடும் நோய் நீங்க வேண்டி மருந்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டதாகவும் வரலாற்று செய்திகள் மூலம் தெரிய வருகிறது. இக்கோயிலின் தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது. இது தாங்க அந்த வன்னி மரம். இதை வன்னிமர மேடைன்னு சொல்கிறாங்க. இத்திருக்கோயிலின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது. இத்தலமரத்தின் அடியில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது இறைவன் அகத்தியருக்கு திருமண காட்சி அருளுகிறார். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பல்லவர்கள் காலத்திலேயே இக்கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் கோயிலின் பெரும்பகுதி சோழர் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. சோழ மன்னர்களே இத்திருக்கோயிலை கற்றளியாக்கினார்கள் என்றும் கூறப்படுகிறது. சோழ மன்னர்களுக்கு பிறகு விஜயநகர மன்னர்களும் இத்திருக்கோயிலை நன்கு பரிபாலனம் செய்திருக்கின்றனர். கல்வெட்டு ஆதாரங்களின்படி இத்திருக்கோயிலினுடைய சுவாமியின் பெயர் திருவான்மியூருடைய மகாதேவர்.
திருவான்மியூர் உலகாளுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டதையும் கல்வெட்டுகளின் மூலம் தெரிய முடிகிறது. இந்த கோயிலில் அம்மனுக்கென்று தனி சன்னதி அல்ல, தனி கோயிலே உள்ளது. இதுதாங்க அந்த கோயில், திரிபுர சுந்தரி அம்மன் கோயில். மிக மிக சிறப்பான சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் கோயிலுக்கு மேலும் மேலும் பொலிவூட்டுகின்றன. அம்மன் கோயில் வெளிமண்டப தூணில் இந்த அழகிய சரபேஸ்வரர் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் சரபேஸ்வரர் நரசிம்மரின் மார்பை பிளக்கும் வகையில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இதுதாங்க சுப்பிரமணியர் தனி சன்னதி. மிக சிறப்பான தரிசனம் கிடைச்சதுங்க. தியாகராஜர் மண்டப தூண் ஒன்றில் கைகூப்பி வணங்கிய நிலையில் இவ்வளவு சிறப்பாக ஆஞ்சநேயர் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க கோயிலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு குளம். இந்த குளத்தினுடைய பெயர் ஜென்மநாசினி சித்திரை குளம். இத்திருக்கோயிலின் தென்கிழக்கு பகுதியில் இது அமைந்துள்ளது. இந்த ஜென்மநாசினி குளத்தில் தான் ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜர் தீர்த்தவாரி நடைபெறுங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இத்தலத்திற்கு வருகை தந்து இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளனர். திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர் இவற்றில் முதன்மை தலமாக திருவான்மியூரே திகழ்கின்றது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு வெளியே உள்ள இந்த பெரிய குளத்தினுடைய பெயர் பாபநாசினி. கோயிலுக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு குளத்தினுடைய பெயர் ஜென்மநாசினி.